திரு இங்க புதிய வாக்காளர்கள் அப்படிங்கிறது வரமாட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணங்கள்னு சிலவற்றை திரு ராஜகோபால் பட்டியலிடுறார். ஆட்சி மீதான அதிருப்தி, அங்க இருக்கக்கூடிய சில குறைபாடுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு, விவசாயம் பிரச்சனை இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகளையும் வைத்துக்கொண்டு நீங்க புதிய வாக்காளர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது பொய்த்து போகும் அப்படிங்கிறார். அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, இந்தியாவுடைய ஜனநாயகமே இன் டேஞ்சர், டெமோக்ரஸி இன் டேஞ்சர். வாக்கு எஸ்ஐஆர் என்கிற பேரில் எப்படியெல்லாம் களவாடப்படுகிறது, எப்படியெல்லாம் நீக்கப்படுகிறது, போலிகள் எப்படி பொலிவேற்றப்படுகிறது என்பதற்கான ஆதாரங்கள்லாம் வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு கண்ணில் ஊமன் கையில் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல காதல் நோயை பற்றி சங்க இலக்கியம் சொன்னதைப் போல நம்ம தேர்தல் ஆணையம் தேம்பிக்கிட்டு இருக்கு, பதில் சொல்லவில்லை. அதற்கு மாறாக அஃபிடவிட் போடுங்க, இதெல்லாம் ஒரு பேச்சே தெரியல. எனவே இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் இப்போ இந்த பிரச்சனை வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு இன்று நேற்றல்ல, தொடர்ச்சியாக ஒரு முற்போக்கு மாநிலம். வளர்ச்சி நிலை, நீங்கள் சமூக கட்டமைப்புன்னு பார்த்துக்கிட்டாலும் சரி, இடஒதுக்கீடுன்னு சொன்னாலும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரோடுன்னு சொன்னாலும் சேலஞ்ச் பண்ணுறேன். இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத சாலை போக்குவரத்து, சாலை உட்கட்டமைப்பு வசதி தமிழ்நாட்டில் தான். அதே போல் மருத்துவ கட்டமைப்பு என்று சொன்னால் குஜராத்தோடு ஒப்பிடுவது நான் தயாராக இருக்கிறேன். அவருடைய மாடல் ஸ்டேட் குஜராத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவமனைக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது. இதே நிலையை நீங்கள் கேரளாவோட ஒப்பிட்டு பார்த்தாலும் அதே நிலை தான் வருகிறது. கேரளாவுக்கும் நீங்கள் குஜராத்துக்கும் வைத்து பார்க்குற போதும் வராது. ஆக எல்லா நிலைகளிலும் வளர்ச்சி என்பதை கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் பிடிஎஸ்ன்னு சொல்கிறோமே, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதை வந்து யூனிவர்சலைசேஷன் ஆகியிருக்கிறோம். அதேமாதிரி தமிழ்நாட்டில் தான், நீங்கள் குஜராத்தில் வந்து டார்கெட்டட் தான், இங்கே அதனால் என்னென்னா பசி பட்டினி என்பது இல்லை. அந்த இலக்கை நாம் அடைந்திருக்கிறோம். இன்னும் ஒருபடி மேலே சென்று கிராமப்புறங்களில் இருக்கிற சாதாரண ஏழை எளிய மக்கள், அவங்க வீட்டு பிள்ளைங்க கல்வி வளர்ச்சி, இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் தமிழ்நாடு தான் உயர்ந்து இருக்கிறதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே புள்ளிவிவரங்கள் வந்திருக்கு. இதெல்லாம் பேராமீட்டர்ஸ், இதெல்லாம் கணக்கில் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கிறீங்க, அதுதான் பிரச்சனை. அப்போ அந்த இதுலேயும் வர்ற போது வருகிறது. இருந்தும் பசியோடு மாணவர்கள் போகக்கூடாதுன்னு தான் காலை அந்த சிற்றுண்டி திட்டம் என்பது மிக வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்கு. பல வெளிநாட்டை சார்ந்த தூதுக்குழுக்கள் வந்து அதையெல்லாம் ஆய்வு செய்து தங்கள் நாடுகளை, இன்னும் சொல்ல போனால் ஐரோப்பிய வளர்ந்த நாடுகள், சின்ன சின்ன நாடு தான், அவங்க கூட இதை அங்கே அடாப்ட் பண்ணலாமா என்று யோசிக்கிற ஒரு காலம். ரெண்டாவது விஷயம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. நான் எடுத்து பார்த்தேன், அவங்களுடைய ஆர்ச்சிவ்லேயே எடுத்து பார்த்தேன். உங்களுக்கு தெரியும், தேசிய குற்ற ஆவண காப்பகம், கிரைம் ரெக்கார்ட், அதில் முதல் 10 எடுத்தீங்கன்னா பாஜக ஆள்ற மாநிலங்கள் டாப் 5ல் இருக்கிறதா அவங்க தான். அவர்கள் தான் இப்போ தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பற்றி பேசி கொண்டு வருகிறார்கள். உண்மை என்னன்னா, இப்போ தமிழ்நாடு 28வது இடத்துல இருக்கு. ஆனால் இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிரான குற்றம் எந்த மாநிலத்திலும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்குற போது பெண்களுக்கு எதிரான குற்றம் நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக ஆளுகிற உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், இவை எல்லாமே ஒரு ஹரியானா வரலையும் வருது. எனவே இந்த அடிப்படையில் பார்க்குற போது கூட அதில் தமிழ்நாடு தனித்து தான் இருக்கிறது. இன்னும் குறைக்கப்பட வேண்டும், அது தேவை. ஆனால் மற்ற நீங்கள் சொல்கிற மாநிலங்கள் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, மணிப்பூரில் ஒரு பிரதமர் இதுவரையும் போகவே இல்லைங்க, ஒரு இனப்படுகொலைங்க அங்கே. அதை யார் அதை கொண்டு வந்தது? ஏன் அதுக்கு என்ன பதில் நீங்கள் சொல்கிறீங்க? ரெட்டை என்ஜின் ஆச்சுன்னு நீங்கள் ரெட்டை என்ஜின் கொடுத்தாங்க, ஏன் ஓட்ட தெரியல உங்களுக்கு? ஓட்ட தெரியாமல் ஒரு இடத்துல ஏன் முடக்கி போட்டுக்கிட்டு மறுபடியும் பிரசிடென்ட் ரூலாக கொண்டு வரீங்க? அப்போ ஆட்சி செய்ய நீங்கள் தயாராக இல்லை, செய்ய தெரியவில்லை உங்களுக்கு என்பதை எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இன்னொன்று ஊழல். இந்த பொதுவாக எல்லாருக்குமே என்ன ஒரு விஷயம் வருதுன்னா, ஊழல் என்னமோ தாங்கள் தங்களுடைய ஆட்சி காலம் எல்லாம் உத்தமர் புத்திரவர்கள் மாதிரியும், இங்கே தமிழ்நாடு அல்லது கேரளா மற்ற மாநிலங்களில் தான் ஊழல் இருக்கிற மாதிரியுமான ஒன்றை சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், அதிமுக ஊழலால் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தண்டிக்கப்பட்ட, இந்தியாவிலேயே தண்டிக்கப்பட்ட ஒரு கட்சின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக. அதன் தலைமையில கூட்டணி வைத்துக் கொண்டு ஊழலை பற்றி நீங்க பேசுறீங்களே, இது எப்படிப்பட்ட வாதம் என்பதற்கு அது ஒன்று. சார், ரஃபேல், நான் ரஃபேல் ஊழலை பற்றி பேச வேண்டியிருக்கு. இப்போ கூட இந்த போரில் அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. ரஃபேல் கோப்புகளே காணாம போச்சு, இது உண்மையிலே காணாம போச்சு நினைக்கிறீங்களா? அதுவும் ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திலே பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கோப்பு காணாமல் போயிட்டதுன்னா அது ஊழல் தான் என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு செய்தி. நீங்க மற்றதை விடுங்க,
நீங்க என்ன உச்ச நீதிமன்றம் சொன்னிச்சு, இந்த நீதிமன்றம் சொன்னிச்சு, அதை எடுத்து கொடுக்க வேண்டியதானே. அந்த கோப்புகளை கொடுத்துருந்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் சரியான தீர்ப்பு தந்திருக்கும். எனவே இங்க இப்ப சட்டமன்ற தேர்தல் பரப்புரையில போய் ரஃபேல் ஊழலை பத்தி பேச முடியாதோ இல்ல பேசினா அது மக்கள் மத்தியில அப்படிங்கிற ஒரு கேள்வி சட்டமன்றத்துல சிந்தூர் பேசுற போது எடுக்குது இல்ல பாகிஸ்தான் எதிர்ப்பை பத்தி பேசுறப்போ ஆட்சி திமுக ஆட்சிக்கு எதிராகத்தான் எதிர்க்கட்சிகள் பரப்புரை செய்வாங்க. அப்ப அவர்களிடம் என்ன ஆயுதம் இருக்கோ அந்த ஆயுதத்தை தான் அவங்க பயன்படுத்தும். இல்ல நாங்க என்ன சொல்ல வரோம்னா, ஊழலை பற்றி பொதுவில் நீங்கள் பேசணும்னா நீங்கள் உத்தமர் தானா என்கிற கேள்வி நாங்க நேரா வைக்கிறோம். சிஏஜி சொன்னிச்சுங்க, டெல்லி டு துவாரகா சாலை 18 கோடி ரூபாய் ஒரு கிலோமீட்டருக்கு, ஆனா 256 கோடி ரூபாய் ஒரு கிலோமீட்டருக்கு செலவு செய்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் தான் நமக்கு உத்தேசம். இதுவரை 21 இடங்கள்ல புதிதாக கட்டப்பட்ட பாலங்கள், ரோடு சரிந்து போயிருக்கிறது, வீழ்ந்து போயிருக்கிறது. நீங்க பெருமையாக சொல்ற ராமர் கோயில் கட்டினீங்களா, அங்கேயே தண்ணி விழுவுனுச்சு, நாடாளுமன்றத்துக்குள்ள தண்ணி விழுவுனுச்சு. இதெல்லாம் செய்திகள், இதெல்லாம் உண்மையாக நிரூபிக்கப்பட்ட செய்திகள். இப்படி எல்லாம் வருது. நீங்க போலி டோல்கேட்டை பார்த்தோம், பல மாதமும் இயங்கியது. அது யார் ஆட்சி செய்யற மாநிலத்தில்? போலி காவல் நிலையத்தை பார்த்தோம், அது யார் ஆட்சி செய்த மாநிலம்? இதெல்லாம் விடுங்க, போலி வெளியுறவுத்துறை அமைச்சகமே இருந்திருக்குங்க. இப்ப சமீபத்தில் தான் அந்த செய்தி வந்துச்சு. 135 கோடி ரூபா எப்படியோ வாங்கி செலவு பண்ணியிருக்கிறார்கள், பல நாடுகளோடு அவங்க போய் உல்லாசமாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் வருது. எனவே போலிக்கள் அதனுடைய தொடர்ச்சி இதெல்லாம் நீங்கள் இணைத்து பார்க்கிற போது ஒரு குற்றவாளிமயமான அரசியலின் பின்புலத்தில் தான் பாஜக நிற்கிறது. எனவேதான் குற்றவாளிகள் எல்லாம் அங்க போய் அடைக்கலமாகிறார்கள். நீங்க சொல்கிற எல்லா விதமான குற்றவாளிகளும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே நீங்க எடுத்துக்காட்டு இருக்கு, நான் வேணா சொல்ல தயாரா இல்ல. இப்ப அதை தாண்டி நீங்க தேர்தலை மையப்படுத்தி வாக்காளர்கள் அடுத்து வரேன் இல்ல, அதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி சொல்றாரு திரு ராஜகோபால். 21 ஒன்றாக இருந்த போது இருந்த கிடைச்ச ஒரு சூழல் என்ன, 24ல பிரிஞ்சிருந்ததுனால தான் திமுகவால வெற்றி பெற முடிஞ்சது. வாக்குகள் கூட வந்ததுக்கு காரணம் பிரிஞ்சிருந்தது தான். இப்போ ஒன்னா இருக்கிறாங்க, திமுகவால வெற்றி பெற முடியாதுன்னு சொல்றாரு. இல்ல, அதாவது தேர்தலில் 1+1 2 கணக்கு போடக்கூடாது. 1+1 -1 கூட மாறலாம். ஏன்னா அது ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு. பிரச்சனை என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய உரிமைகள், குறிப்பாக நம்முடைய மொழி உரிமை, நம் நீட்டு எதிர்ப்பு உணர்வு, அல்லது தமிழ்நாட்டுக்கு நீங்க லெஜிட்டிமேட்டா தர வேண்டிய நிதி, கல்வி நிதியாக இருக்கலாம், அல்லது நேஷனல் கலாமிட்டிஸ்ல அந்த தேசிய பேரிடர் காலங்களில் அளிக்க வேண்டிய நிதி, இது எல்லாவற்றிலும் பாரபட்சம் இருக்கிறது. கவர்னர்களை கொண்டு ஒரு பேரலல் கவர்மெண்ட் நடத்தணும் என்று எத்தனிக்கிறீர்கள். சட்ட முன்முடிவு, சட்டத்தை ஏற்றுவதற்கு தான் சட்டமன்றம், அதையெல்லாம் பேக்ட்ராப்ல தூக்கி போட்டு கடந்தீங்க. அதையெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் சென்றுதான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே இதெல்லாம் இந்திய இளைஞர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, தமிழ்நாட்டு இளைஞர்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா சமூக நீதி, மொழி, இது ரெண்டும் எப்பயுமே தமிழ்நாடு விட்டு கொடுக்காதுங்க. ஒரு உதாரணத்தை சொல்றேன். 45 பேரை வெளியிலிருந்து ஆள் எடுத்தீங்க, வெளியிலிருந்து எடுத்தீங்களா, அது எல்லாமே உயர் சாதியை சார்ந்தவர்கள். ஒருவர் கூட ஓபிசி இல்ல, ஒருவர் கூட SC ST இல்ல. இதை எதிர்க்கட்சிகள் தான் முதலில் வைத்தது. திமுக அதை கண்டித்தது, கம்யூனிஸ்டுகள் கண்டித்தோம். பின்பு அவங்க கட்சி கூட்டணியிலேயே உள்ளவர்கள் கண்டித்த பிறகுதான் அதை நீங்க வாபஸ் வாங்கினீங்க. இப்படி 1 2 மருத்துவ மாணவர் சேர்க்கை முதுநிலை, அது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 3 வருஷமாக அந்த தேர்வு இடஒதுக்கீடு இல்லாத காரணத்தால் ஏறத்தாழ 8800 பேருக்கான வாய்ப்பு பறி போனது தமிழ்நாட்டில். இப்படி இடஒதுக்கீடுன்னு வந்தாலும் இடைஞ்சல், மொழி என்று வந்தாலும் இடைஞ்சல், மொழி வளர்ச்சி ஒன்றும் இல்லைங்க. கீழடி உங்களுக்கும் எனக்கும் இல்லை, ஒரு சயின்டிபிக் இதுதான். 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சமூகம், ஒரு நகர நாகரிகம்னு அமெரிக்க நாட்டு அல்லது மேலை நாடுகளில் இருக்கிற ஆய்வகங்கள்லாம் உறுதிப்படுத்தியிருக்கு. ஆனா உங்களுக்கு ஏன் அந்த மனசு வரல? ஏன் அதை நீங்க புறந்தள்ளுறீங்க? இப்படி நீங்க எதை எடுத்தாலும் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறீர்கள். ஆக அந்த மொழி உணர்வு, தமிழ்நாட்டு மாநில சுயாட்சின்னு சொல்றோமே, மாநில உரிமை, ஃபெடரலிசம், அதுல தமிழ்நாடு உறுதிப்பட நிற்கிறது. ஒன்னே சொல்லிடுறேன். விவசாயத்துல சொல்றாரு 0.09%, அது ஒரு மியர். நான் பார்த்துட்டேன் 2025 தகவல்ல விவசாயம் குறைந்திருக்கு, நெகட்டிவ். அதுக்கு என்ன காரணம்? அது என்ன? -5.9 இல்ல 0.09. அதுதான் அது தவறு. இந்த என்கிட்ட இருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்துல வந்தது இருக்கு, நான் வேணாலும் படிக்க தயாரா இருக்கேன். கடந்த ஆண்டு உண்மையான வளர்ச்சி -0.09 அல்ல, அதுதான். I'll show you the figures. நானும் சொல்றேன். எனவே இது ஏன் வருதுன்னு சொல்றேன். மோடி தாங்க சொன்னாரு MSP தர்றேன்னு பயிர்களுக்கு, விளை பயிர்களுக்கு. இப்ப நெல்லுக்கோ அல்லது கடலைக்கோ MSP உண்டுன்னு சொன்னார். ஆனா அந்த MSP சட்டமாக்காமல் வருடம் 50 ரூபாய் ஏத்துறீங்க. கோதுமைக்கு நிறைய ஏத்துறீங்க. ஆனா தென் மாநிலங்களில் விளைகிற
அரிசிக்கு நீங்க ஏத்த மாட்டேங்கிறீங்க. சரி. ஊக்கத்தொகை தான் தமிழ்நாடு கொடுக்குது. எனவே விவசாயிகள் கடன் வாங்கி போட்டு கடனிலே வாடுகிற காரணத்தால் விவசாயத்தை விட்டு வெளியேறான். அதான் உண்மை. முதற்கட்ட பார்வை. ஆனா அதையும் உணர்ந்துதான் நீங்க காவிரி பிரச்சனையில என்ன கையாண்டீங்க? ஓகே. ஒரு அத்தாரிட்டியை நீங்க நிலைநிறுத்துவதற்கு பதிலாக உச்சநீதிமன்றம் சொன்ன பக்ரானங்கள் திட்டம் மாதிரியான ஒரு அத்தாரிட்டியை நீங்க நிலைநிறுத்துவதற்கு பதிலாக வெறும் கண்காணிப்பு வாரியத்தை நிறுத்தினீங்க. அதனால வந்து பல்லும் இல்ல சொல்லும் இல்ல. நிர்வாக ரீதியாக இருக்கிற சிக்கல்கள் குறித்து பேசணும். எனவே நீர்ப்பாசனத்திற்கு எதிராக இருந்திருக்கீங்க. இந்த இல்ல ஒண்ணே முடிக்கிறேன். எனவே புதிய வாக்காளர் வரும்போது இந்தியாவிலேயே வேலை வாய்ப்பை தரக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. பெண்கள் அது வேலை வாய்ப்புல 45% தேசிய சராசரியை விட 2 மடங்கு அதிகம். பெண்களுக்கான வேலை வாய்ப்பை தரக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. புதிய வாக்காளர்கள் படிச்சுட்டு தானே வர்றாங்க. இது ஒன்றும் வடபுலத்தை சார்ந்தவர்கள் அல்ல. எனவே அவர்கள் இந்த கொள்கை அடிப்படையிலான சமூக நீதி, மாநில உரிமை, அதே போல அந்த உரிமைகளுக்காக நிற்கிற, கல்வி உரிமைக்காக நிற்கிற, மொழி உரிமைக்காக நிற்கிற இந்த கூட்டணிக்கு தான் தங்களுடைய ஆதரவை தருவார்கள். அதுதான் மற்ற கூட்டணியோ மற்ற கட்சிகளோ அதற்காக நிக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துரும். அந்த கேள்வியோட வரலாம். ஆனா ஆட்சியில நிகழ்த்தி காட்டியிருக்கிறோம். இதற்கு நீங்கள் என்ன பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். மற்றவர்கள் செய்வோம் சொல்லலாம். செய்துவிட்டு கேட்கிற போது அதற்கு அதிகமான பலம் உண்டு.